ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி நைட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து ரசம், சாதம், மீன் வறுவல் தான் செய்ய போகிறேன். இப்போ தான் எங்கள் மாமா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் வறுக்க போகிறேன். மீன் வந்து இதை வச்சுருக்கேன், கழுவி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து வறுக்கிறதுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து ஷீலா மீனுங்க, வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். ஆளுக்கு ஒரு 4 பீஸ். இப்போ நைட்டுக்கு மட்டும் ஆளுக்கு கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். மீதி மீன் வந்து காலையில் குழம்பு வைக்க போகிறேங்க. அதனால் வந்து மூடி வைக்க போகிறேன். பூண்டு தட்டி போட்டு தான் நான் வந்து வறுப்பேன். அதில் வந்து பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதாவது ரசம், அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே வந்து கொஞ்சம் கலந்தாச்சு. வாங்க வறுத்துக்கலாம். தோசைக்கல் வந்து ரெடியாக இருக்குது. சாதம் பக்கத்தில் வேகுது. தோசைக்கல்லில் போட்டுக்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கலாமா? அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். மீனை வச்சுக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ரசம், சாதம், மீன் வறுவல். இந்த பூண்டெல்லாம் நம்ம அதை கூட எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சா தான் வந்து நல்ல மணமாக இருக்கும். மீன் வந்து வெந்துருச்சு, வாங்க எடுத்துடலாம். சூப்பரான ஷீலா மீன் வறுவல். மீது இருக்கிற மீன்லாம் அப்படியே அது போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுத்தாச்சு. ரசம், மீன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரசத்துக்கு மீனுக்கு அருமையாக இருக்கும்.